ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இட்லி சப்பாத்தி சாப்பாட்டு இது எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபன் ஐட்டத்துக்கு செய்கிறப்பவே லஞ்சுக்கும் செய்கிற மாதிரி ஆயிரும், ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி 3 அல்லது 4 சேர்த்துக்கோங்க. தக்காளி தான் இதுக்கு டேஸ்ட்டே, புளி சேர்த்த போகிறது கிடையாது. கொஞ்சமாக தேங்காய், குழம்பு மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள் வீட்டில் அரைச்சது போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் இட்லி சப்பாத்திக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியான ரெசிபீஸ்க்கு சரன்ஸ்